வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கௌரி ஆயிக்கிறேன். எல்லோரும் அப்படி நல்ல சும்மாக இருக்கிறீங்களா? ஈட் வித் கௌரி என்னுடைய நியூ யூடியூப் சேனல் நேம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோவில் நாங்கள் இப்போ பார்க்க போகிறது லாங் டைமாக நான் எடிட் பண்ண நேரம் இல்லாமல் இருந்த ஒரு பழைய வீடியோ தான் இந்த வீடியோ. கணவாய் கறி ரெசிபி வீடியோ. இப்போ பாருங்க, நான் சமைத்து வைத்திருக்கும் கணவாய் கறியை நான் வீடியோக்கென்று சமைக்கிறதில்லை. சமைக்கும்போது வீடியோ எடுத்து வைப்பேன். அப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கொள்ளுவேன், நீங்களும் பார்த்து சமைக்கட்டுமென்னு சொல்லி. கணவாய் கறியை டிஷ்ஷில் கிள்ளி போடுறேன். பாருங்க எப்படி இருக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த கறியை எப்படி சமைப்பது என்பதை பார்ப்போம் வாங்க. ஏர்லியாக எடுத்த வீடியோஸ் கேமரா கொஞ்சம் பிள்ளையாக எடுத்திருக்கிறேன். இப்போ உங்களுக்கு க்ளோஸ்டாக வைத்து இந்த கறியை சமைத்ததை காட்டுகிறேன் பாருங்க. ஓகே, இப்போ ரெசிபியை பார்ப்போம் வாங்க. 1/2 கிலோ கணவாய் எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி உப்பும் மஞ்சளும் சேர்த்து வைத்திருக்கிறேன். இப்போ இந்த கறி சமைப்பதற்கு ஒரு பேஸ்ட் மேக் பண்ண போகிறேன். எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்ப்போம் வாங்க. 10 துண்டுகள் உள்ளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, அதோட 2 துண்டு இஞ்சி கிழங்கு. இந்த கப்லேயே 1/2 கப் தேங்காய் பூ எடுத்திருக்கிறேன். இப்போ இவை எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியிலே பேஸ்ட்டாக அடித்தெடுக்க போகிறேன். இப்போ இந்த பேஸ்ட்டை அடித்து எடுப்பதற்கு லைட்டாக ஹாட் வாட்டர் தான் சேர்க்கிறேன். ஏனென்றால் தேங்காய் பூ ஃப்ரிட்ஜில் இருந்தபடியினால். ஏற்கனவே கணவாய்க்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். தூள் 2 டேபிள் ஸ்பூன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பவுடர். 1 டேபிள் ஸ்பூன் மசாலா பவுடர். ஏற்கனவே நான் அரைத்து வைத்த பேஸ்ட் அதோடு கொஞ்சம் புளி சேர்த்துருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஒரு சைட்டாக இந்த கலவையை வைக்க போகிறேன். இப்போ இந்த கலவை ரெடி ஆகிட்டார். ஒரு சைட்டாக வைத்துட்டு இந்த கறி சமைப்பதற்கு தேவையான ஒனியனை கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஒனியன் கட் பண்ணி எடுக்கும் மட்டும் மசாலா மெரினேட் பண்ணினா காணும். இப்போ சூடாக இருக்கும் இந்த ஃபேனுக்குள்ளே 5 ml கனோலா ஆயில் சேர்த்துருக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சம் கறிவேப்பிலை, ரம்ப இலை, கொஞ்சம் 2 ஸ்லைசஸ் கருவாப்பட்டை. 1 நிமிடம் ஃப்ரை பண்ணி அதற்கு பிறகு 2 பெரிய வெங்காயம் ஸ்லைசஸாக கட் பண்ணி 6 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துருக்கிறேன். இப்போ 1 நிமிடம் வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வெங்காயத்துக்கும் உப்பு சேர்க்க வேணும். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வெங்காயத்தை இப்போது 5 நிமிடங்கள் வதங்க விடுவோம். இப்போது மூடியால் மூடி லோ ஹீட்டில் 5 நிமிடம் குக் பண்ணுகிறேன். இப்போ 5 நிமிடம் கழித்து வெங்காயத்தை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இவ்வளவும் வதங்கி வந்தது காணும். இப்போது இந்த டைமில் ஏற்கனவே ரெடியாக்கி வைத்திருக்கிற கணவாய் மிக்ஸை சேர்க்க போகிறேன். இந்த பாருங்க, கணவாய் மிக்ஸ் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி அந்த மாதிரி சாஃப்டாக ரெடியாக இருப்பார். நீங்கள் இந்த டைமில் சேர்த்து போட்டு குக் பண்ணும்போது. இந்த கறியை இந்தியாவில் இருந்து என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட், இந்தியன் ஃப்ரெண்டு தான் சாப்பிட்டுட்டு இந்த ரெசிப்பியை மட்டும் தாங்கோ என்று சொல்லி என்னிடத்திலே கேட்டாள். நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிப்பியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க எப்படி இருக்கிறேன்னு. கலருக்காக 1/2 டீஸ்பூன் பெப்பரிக்கா பவுடர் சேர்க்கிறேன். சேர்த்துக்கொள்ளுங்க, இல்லாட்டி பிரச்சனை இல்லை. பெப்பரிக்கா பவுடர் இல்லைன்னு சொன்னால் ரெட் கலர் கூடிய கறி பவுடரை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த கறியை மூடி விட்டுட்டு 20 நிமிடங்கள் மீடியம் ஹீட்டிலே குக் பண்ணுகிறேன். இப்போ 20 நிமிடங்கள் கழித்து கறியை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நான் இடைக்கிட கறியை ஓப்பன் பண்ணி கிளறி விடுவேன். இடைக்கிட கறியை கிளறி விடணும், இல்லாட்டி அடிப்பிடித்திடும். 20 நிமிடங்கள் கழித்து கறியை நீங்கள் பார்த்துட்டு உப்பு புளி பார்த்துட்டு லோ ஹீட்டில் 5 நிமிடங்கள் கறியை மூடிட்டு விடலாம். இப்போ பாருங்கள், கறி ரெடி ஆகிட்டார். இப்போ இந்த கறியை ஒரு டிஷ்ஷில் கிள்ளி போடுறேன்னு பாருங்கள் எப்படி இருக்கிறேன். இந்த பாருங்கள்,
அந்த மாதிரியே சூப்பராக சமைத்திருக்கிறேன். டிஷ்ஷை கொஞ்சம் கேமரா கங்கால தள்ளி வைத்திருந்துட்டேன், மன்னித்து கொள்ளுங்கள். கணவாய் கறி ரெசிபி என்னுடைய முறையிலே சமைத்து காட்டிட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவர்கள் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.